நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் என்ற படத்தோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிவ்யூ பார்த்தரலாம். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா தனுஷ். இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா தனுஷோட ஃபேமிலி, அதாவது அவங்க அக்கா பையன் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ. இந்த படத்தை ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவன் தூங்கிட்டு இருப்பான். தூங்கி இழந்த உடனே அவங்க அப்பா எழுப்பி உனக்கு பொண்ணு பார்க்க போகணுன்னு சொல்கிறாங்க. உடனே பொண்ணு பார்க்க போகிறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவன் கிளாஸ்மேட்டு, உன்னை எப்படா நான் கல்யாணம் பண்ணுறது, உன்னை அந்த மாதிரி நான் நினச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பழகி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் இன்னொரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பழகி பார்க்குறாங்க. ஒரு சமயத்தில் அந்த பொண்ணும் சொல்லுது, நான் வந்து 2 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணேன், இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் 1 வருஷமாக, அதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோவோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று வருது. அந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா இவனுடைய எக்ஸ், அதாவது சொன்னாலே 1 ஹவர் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வந்திருக்கு. அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட காட்டுறான். அது இன்விடேஷன் பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்காகவே இருக்கான். அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீ வந்து அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அவள் முன்னாடி நீ சந்தோஷமாக வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. இப்படி இந்த அளவுக்கு லவ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா குக்கிங் தான் பண்ணிட்டு இருந்தான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா குக்கிங் தான் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரவின்னு சொல்லிட்டு ஒரு பையன். அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டோட இன்னொரு பொண்ணு தான், அவள் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஹீரோனி. அவள் தான் பார்த்தீங்கன்னா அனுஷ்கான்னு சொல்லிட்டு அந்த புது ஹீரோனி. அந்த ஹீரோனி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோனி. ரவின்றவன் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அந்த ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சாப்பாடு பிரியர்கள்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா சமையலில் அந்த இடத்துல எல்லாத்தையும் சமைப்பார் பார்த்தீங்கன்னா அவர் தான். இந்த ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு எனக்கு கருவாடு குழம்பு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல இல்லாத நேரத்தில் ஒரு மீன்கள்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஓகேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப்பாக ஆகுறாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் லவ் சொல்லலான்னு ஃபீல் பண்ணுவாங்க. போதையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனியாக சொல்லிடுறாங்க. 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிவிட்டு பையன் வீட்டில் பார்த்தீங்கன்னா பேசிவிட்டு ஓகேன்ற மாதிரி இதுவும் பொண்ணு வீட்டில் பேசுறதுக்காக போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோனியோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா சரத்குமார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது, ஏன்னா என் ரேஞ்சு வேறு உன் ரேஞ்சு வேறு, நாங்கள் பணக்காரன்ற மாதிரிலாம் பற்றி பேசுவாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வாக்குவாதம் நடக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோனி காதலை விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகுது. அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக சரத்குமார் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா பழக ஆரம்பிக்கிறான். தேட்டருக்கு கூட்டின்னு போகிறான், பீச்சுக்கு கூட்டின்னு போகிறான். அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா சரத்குமார் பார்த்தீங்கன்னா என்னையும் கூட்டின்னு போகணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு சமயத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர்லாம் செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட அப்பா பார்த்தீங்கன்னா சரத்குமாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு ஹீரோ கேட்பார். அவர் சொல்வார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரு, இன்னும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருப்பார், அதுக்கு மேலே செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. உடனே அவருக்கு ஃபீல் ஆகுது, ஒரு வேளை நம்ம இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரோ, பொண்ணு நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டான் ஹீரோ. அதனால் ஃபோன் பண்ணால் கூட எடுக்காத சூழ்நிலை இருந்தனால பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியிலும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சாகிறான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ சொல்லவே மாட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்பா பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா இவன் இதுக்காக தான் வச்சுருக்காங்க, அதாவது நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு போகிறார், அதாவது ஹீரோனியோட கல்யாணத்துக்கு போகிறாரு. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம போய் அந்த இடத்துல நம்ம உண்மையை சொல்லலாம், ஏதோ ஒன்று பண்ணலான்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோனி அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ரொம்பவே ஃபீலிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்குது. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாள். அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு அந்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உடனே எங்கள் அப்பாவோட ஆசை பார்த்தீங்கன்னா இந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது தெரிஞ்சும் அந்த பையனை கல்யாணம் பண்ண போகிறான். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த சரத்குமார் சொல்லியிருப்பாங்க, 6 மாதம் என் பொண்ணு கூடயே இருந்தனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு தெரியுது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த சரத்குமார் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கிட்ட ஹீரோ ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது எல்லாம் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் உக்காந்துட்டாங்க.
அதேமாரி பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை தாலியும் கட்டிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கட்ட வேற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் எழுந்து போயிடுறாங்க. போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா கதறி அழுந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு பார்த்தியா, அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ண பொண்ணும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு ஏன் வந்தா இங்கேயும் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டல அவங்க சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உடனே அந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னென்னா தாலி கட்டிட்டாங்க, பட் இருந்தாலும் நீ இவனை தான் லவ் பண்ணுற, அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணோட பையனும் பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்றான் அந்த பொண்ணை. உடனே இவங்களும் சேர்ந்து போகிறாங்க. இந்த 2 பேர் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ண பொண்ணும் பின்னாடியே போகிறாங்க. இதோடு பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சது. இதில் பார்ட் 2 வருதுன்னு சொல்லிட்டு லீடு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கல. ஸ்லோவாக போனாலும் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற மாதிரி அந்தந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனத்தை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு வராரு. படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். நல்லாவே இருந்துச்சு. 2K கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும்.